ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தலைமுடி அடர்த்தியாக வளரவும் மேலும் அது உதிராமல் இருக்கவும், மேலும் அலோபீசியான்னு சொல்லுவாங்க இல்லையா, வழுக்கத்தலை, அது வராமல் இருக்கவும் என்ன செய்யணும் அப்படிதாங்க இன்னைக்கு உள்ள வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள வீடியோ ஒரு ஸ்பெஷலானது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, ஒரே இதில் ஒரு 3, அதாவது ஒரே கல்ல 3 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே கல்ல பார்த்தீங்கன்னா தலைமுடி அடர்த்தியாக வளரணும், ப்ளஸ் அது உதிராமல் இருக்கணும். அதிகமாக உதிர்ந்து போனால் என்ன ஆகும்? அலோபீசியா வழுக்கத்தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வராமல் இருக்கணும். இந்த 3க்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க. நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட்டுகள் மூலமாக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆயில், ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து நம்மளுடைய உணவின் மூலமாகவே சொல்கிறேன். ஆனால் ஸ்பெஷல் உணவு, ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, இந்த உணவில் நம்பர் 1 வந்து கருவேப்பிலை தான். முன்னாடி நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் கருவேப்பிலை யூஸ் பண்ணி வந்து தலையில் தேய்ப்பாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா முடி வந்து கருப்பாகவும் வளரும், அடர்த்தியாகவும் வளரும். இப்போ முடி வந்து அடர்த்தியாக வளர்ந்தாலே முடி உதிர்வு இருக்காது, அப்புறம் வந்து வழுக்கத்தலை போன்ற பிரச்சனைகள் வராதுங்க. ஸோ அதனால தான் கருவேப்பிலை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி ஆயில் வடிவில் நான் உங்களுக்கு தேய்க்க சொல்லலை. என்ன சொல்லணும்னா, கருவேப்பிலையை உணவில் எப்படி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம நார்மலாக கருவேப்பிலை பயன்படுத்துகிறோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லா குழம்புகளையும் இந்த மீன் குழம்புலேருந்து ஆரம்பித்து சாம்பார் வரைக்கும் என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய சத்து வந்து கிடைச்சிருதானே இல்லை. ஏன்னா அதில் மற்ற காய்கறிகள் எல்லாமே சேரும்போது கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தான் போடுறோம் இல்லையா, அதில் வந்து சத்து பெரிய அளவு கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை தொக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சூடு சோறு இருக்குது இல்லையா, எதுக்கு நான் சூடு சோறு சொல்கிறேன்னா, நார்மல் சாதத்துலேயே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சூடு சோறில் வந்து சோட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டேஸ்ட் இருந்தால் தானே நீங்கள் சாப்பிடுவீங்க. அது அப்போ தான் கருவேப்பிலையோட வந்து முழு சத்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூடு சாதத்தை எடுத்துக்கோங்க. சோறு வடித்த சோறை எடுத்து அதில் வந்து கருவேப்பிலை தொக்குன்னு இருக்குங்க, அதை போட்டு நல்லா சாப்பிடுங்க, ஓகேவா? சாப்பிட்டீங்கன்னா கருவேப்பிலையோட முழு சத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் 2வது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லான்னு சொல்லுவாங்கள்ல, காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சீமை நெல்லிக்காய்னா வேற, இப்போ காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது நெல்லிக்காய்னா அது வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நெல்லிக்காய் தாங்க. இப்போ கசப்பு நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் வரக்கூடிய எல்லா ஃப்ளேவர், அந்த ஆயில், அந்த ஷாம்பு எல்லாத்துலேயும் ஆம்லா ஃப்ளேவர்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே ஆம்லா தான் போடுறாங்களா, வேறு எதாவது போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது இல்லாமல் கெமிக்கல் தான் போடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கி ஏமாறாதீங்க. ஃபுட்டு மூலமாக தாங்க நம்ம வந்து ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆம்லா அதை என்ன பண்ணீங்கன்னா, அந்த காட்டு நெல்லிக்காய்ன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன். இந்த காட்டு நெல்லிக்காவை ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ஸ்பைஸியாக இருக்கும், அந்த ஸ்டொமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளும் உண்டாக்கும். அதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த காட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஆம்லா, அதை உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சைடிஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சூடு சோறு கூட கருவேப்பிலை தொக்கு, அது கூட வந்து சைடிஷாக இந்த ஒரு நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு நேர உணவாக சாப்பிட்டுக்கலாம். இதை டெய்லி சாப்பிடணுமா டாக்டர் கேட்டால் வேண்டாங்க. நான் டெய்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்த இது விரும்பலை. ஏன்னா நீங்கள் வந்து விதவிதமாக சாப்பிடக்கூடியவங்க இல்லையா. இது நல்ல சாப்பாடு தான், ஆனால் என்ன உங்களுக்கு சாப்பிட வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். சூடு சோறில் கருவேப்பிலை தொக்கு. நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லாவும் இருக்கக்கூடிய மாதிரி தான் சொல்கிறேன், ஓகேவா? சும்மா அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அது கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு நாக்குக்கும் ஏற்றபடி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூடு சோறில் கருவேப்பிலை தொக்கு கூட வந்து இந்த ஆம்லா, இந்த காட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை ஒரு சைட் டிஷ் மாதிரி சும்மா அவிச்சு உப்பு போட்டு அவிச்சோ, இல்லைனா லைட்டான ஒரு வந்து வத்தல் பொடி போட்டு ஒரு ஊறுகாய் ஃபார்மில் வச்சு சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்துக்கு வந்து 3 நாள் சாப்பிடுவாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு நேரம் உணவாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இது தவறு இல்லை. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இது ஃபுட்டு, இது வந்து சாதம் தானே சாப்பிட்றீங்க, அது கூட தானே கருவேப்பிலை தொக்கும் ப்ளஸ் இது வந்து ஆம்லாவும் சாப்பிட்றீங்க இல்லையா. இது ஒரு நேரம் ஃபுட்டாக கூட சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு 3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து காலப்போக்கில் வருங்க. ஏன்னா ஒரு ஆம்லாவும் சரி, இந்த கருவேப்பிலை ரெண்டுமே சரி, இந்த காட்டு நெல்லிக்காய் கருவேப்பிலை ரெண்டுமே வந்து தலைமுடிக்கு சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த 2ஐயும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ரெண்டுமே தலைமுடியை வந்து வளர வைக்கும், கருமையாகவும் வந்து வளர வைக்கும், ஓகேவா? அதனால் வந்து அடர்த்தியாகவும் கருமையாகவும் வந்து வளர வைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அதன் மூலமாக இது வந்து பலன் கிடைக்கும். அப்புறம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அடர்த்தியாக வளர்ந்துட்டாலே நமக்கு என்னென்ன, இது வந்து வழுக்குதலை பற்றிய பயமே கிடையாது இல்லையா. அதனால் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. இதை பார்த்துக்கிட்டாலே அது தானாக வந்து சரியாயிரும், நான் தானாக வந்து வராது. அப்போ நீங்கள் கேட்கலாம், டாக்டர் எங்களுக்கு ஏற்கனவே வந்து வழுக்குதலையில் கொஞ்சம் இருக்குது, அது இல்லாமல் முடி உதிர்ந்துட்டு இருக்குனாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் இது வந்து இது பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு வேண்டி இதை
வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் என்ன, இது டெய்லி ஃபாலோ பண்ணணும், அதாங்க முக்கியம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு மட்டும் முடி வந்து அடர்த்தியாக வளர்ந்தால் போதுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்கும் வந்து வளரணும்ல. ஸோ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வேண்டி இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடணும். விட்டாச்சுன்னா முடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். நீங்கள் அப்படி ஆரோக்கியமான முடியுடன் அடர்த்தியான முடியுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவர்களும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.